வணக்கம். வாஷிங்டனில் இருந்து அகத்தியன். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டில் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நனநன. இவ்வாறாக முதல் வரியினுடைய இறுதிச் சொல்லோ, எழுத்தோ, சீரோ அதற்கு அடுத்த வரியினுடைய தொடக்கமாக அமையப் பெற்றால், அந்த வகை இலக்கியங்களுக்கு பெயர் அந்தாதி. அந்தம் என்றால் கடைசி, ஆதி என்றால் தொடக்கம். அந்தாதி என்ன ஒரு பொருத்தமான பெயர் பாருங்கள். புறநானூறு உள்ளிட்ட சங்கத்தமிழ் இலக்கியங்களிலும் இந்த வகை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பிறகு திருமூலர் எழுதிய திருமந்திரம், ஐயா மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் போன்ற நூல்களிலும் இந்த வகை பாடல்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இடம்பெற்றிருக்கின்றன. பிறகு பக்தி இலக்கிய காலங்களிலே இதனுடைய புழக்கம் அதிகரித்தது. அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்த நிலை மாறி முழுக்க முழுக்க அந்தாதி வகை பாடல்களையே கொண்டு எழுதப்பட்ட முதலாவது அந்தாதி நூல் காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதி. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்களும் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி என்றெல்லாம் பல அந்தாதி வகை நூல்களை எழுதியிருக்கிறார். இதை நாம் சிறு வயதிலே படித்தது என்று சொன்னாலும் கூட, சமீபத்திலே மரணம் அடைந்த பெருங்கவிக்கோ முனைவர் வாமு சேதுராமன் ஐயா அவர்கள், என் இனிய நண்பர், அவர் எழுதிய ஒரு கிறிஸ்தவ திருவந்தாதி நூலை எனக்கு பரிசாக அளித்தார். அதை படித்து பார்த்தபோது தான் இந்த அந்தாதி என்பதனுடைய பொருள் முழுமையாக எனக்கு புரிய வந்தது. அதனால் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நீங்கள் எங்காவது கேட்க நேர்ந்தால் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது அந்தாதி, கூடவே இந்த அகத்தியர். நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு நன்றி. தமிழண்டா.